ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 14/5/2026 இன்றைய நாளிலே ஸ்ரீ பிரபாவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 31ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேனிற் காலத்திலே இருக்கிறோம். மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே கடன் நீங்குவதற்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் பாவங்கள் விலகுவதற்கும் வயசானவெல்லாம் சொல்லுவான், எனக்கு நல்லபடியா மோட்சம் கிடைக்கிறதுக்கும் எனக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா, இன்றைய நாள் திரையோதசி திதி அப்படிங்கிற திதி இருக்கிறது. அது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கு உகந்த நாள். இந்த நாளிலே பிரதோஷ விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் குருவாரத்தில் பிரதோஷ விரதம் இருந்தாலே அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் நிதர்சனமாக நம்ம கை கூட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். காலையில துவாதசி இருக்கு, 8:13 வரைக்கும். அதுக்கப்புறம் திரையோதசி திதி வந்துடும். இன்றைய சந்திரனின் பிரயாணமானது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். மாலை 8:06 வரை இருப்பார். பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். பல விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக இந்த கடன் அடைக்கிறது, ஆரோக்கியத்துக்காக ஹெல்த் ரிலேட்டடான மேட்டர்லாம் பண்ணுறது, அப்புறம் தர்ப்பணாதி காரியங்கள்லாம் பண்ணுறது தான் பண்ணுறது, சுப முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால திருமணங்கள் போன்றவை தருவது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். நல்ல நேரம் காலையில் 10:30 to 11:30, மாலை வேலையில் அப்படின்னு பார்க்கும்போது 6:30 to 7:30 வரை. இன்றைக்கு ராகு காலம் 1:30, குளிகை நேரம் 9:10, யமகண்டம் 6:07. தெற்கு பக்கம் செல்பவர்கள் கொஞ்சம் எண்ணெய் குடித்து விட்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே சூரியன் கடைசி ஹெப்ல இருக்காரு, 8 வினாழிகள் இருப்பார். இன்றைக்கு சந்திராஷ்டமம் உத்தரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவானுடன் சேர்ந்த சந்திரன். அதனால யோகங்கள் நிறைய உண்டு. உங்களை பத்தின ரெகக்னிஷன் நிறைய கிடைக்கும். நீங்க பல பேர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கும் கிஃப்ட் வரும் சார் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு சுப முகூர்த்தம், நிறைய காரியங்கள்லாம் கலந்து கொள்வீங்க. அங்க உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சிவனையும் சிந்தைகளை நிறுத்தினால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. வாழ்க வளத்துடன்.